முன்னொரு காலத்தில் அசுர ராஜாவாக ஹிரண்யகசிபு வாழ்ந்தான். அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மவிடம் வரம் பெற்றான். மனிதனாலும் அல்ல, மிருகத்தாலும் அல்ல, பகலிலும் அல்ல, இரவிலும் அல்ல, வீட்டுக்குள்ளும் அல்ல, வெளியிலும் அல்ல, எந்த ஆயுதத்தாலும் அல்ல என்று மரணம் வராதபடி வரம் கேட்டான். அந்த வரம் கிடைத்தவுடன் அவன் தன்னைவே இறைவன் என்று அறிவித்து அனைவரும் தன்னையே வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஆனால் அவனுடைய மகன் பிரலட சிறு வயதிலிருந்தே விஷ்ணு பக்தன். எவ்வளவு தண்டித்தாலும் பயமுறுத்தினாலும் நாராயணா என்று இறைவனை ஜெபித்தான். இதை பார்த்த இரண்யகசிபு மிகவும் கோபமடைந்தான். இரண்யகசிபு பிரகலாதனை கொல்ல பல முயற்சிகள் செய்தான். பாம்புகளால் கடிக்கச் செய்தான். உயரமான மலை உச்சியிலிருந்து தள்ளினான். நெருப்பில் உட்கார வைத்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் விஷ்ணுவின் அருள் அவனை காப்பாற்றியது. ஒருநாள் கோபத்தில் இரண்யகசிபு, "உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான்?" என்று கேட்டு ஒரு தூணை அடித்தான். அந்த தூணிலிருந்து அரை மனிதன் அரை சிங்கம் வடிவில் நரசிம்ம அவதரித்தார். மாலை நேரத்தில் பகலும் இல்லை, இரவும் இல்லை, வாசற்படியில் உள்ளும் இல்லை, வெளியும் இல்லை. தன் நகங்களால், ஆயுதமல்ல, இரண்யகசிபுவை அழித்தார். இவ்வாறு பிரம்மன் கொடுத்த வரத்தின் எல்லைகளை மீறாமல் நீதியை நிலைநாட்டினார். பின்னர் நரசிம்மர் பிரகலாதனை அருளால் ஆசீர்வதித்து அவனை அரசனாக்கினார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் இறைவன் நம்மை காப்பாற்றுவார்.